வடக்கு கிழக்கில் விமர்சையாக நடந்த வெசாக் நிகழ்வுகள். வடமராட்சி கடலில் மாயமான மீனவர்கள் 20க்கும் மேற்பட்ட படகுகளில் தேடுதல் பணி தீவிரம். போதைக்கு எதிரான கவன ஈர்ப்பு போராட்டம், யாழில் விழிப்புணர்வு நடவடிக்கை. அர்ச்சுனாவுக்கு எதிரான வழக்கு, நீதிமன்றம் விடுத்த அதிரடி உத்தரவு. தையிட்டியில் காணி உரிமையாளர்கள் போராட்டம், சட்டவிரோத விகாரையை படம் பிடித்ததான குற்றச்சாட்டில் கைதானவர்களுக்கு பிணை. ஊடகவியலாளர் சதீசனை போலீசார் விசாரணைக்குட்படுத்தியதை கண்டிக்கின்றேன், பிரதேச சபை உறுப்பினர் கருத்து. யாழ்ப்பாணம் பாதுகாப்பு படை தலைமையகத்தின் ஏற்பாட்டில் தேசிய வெசாக் தினத்தை முன்னிட்டு வெசாக் வலயமானது யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் நாகவிகாரையின் விகாராதிபதி மீகஹா ஜந்துரஸ்ரீ விமலசுவாமி தேரர் தலைமையில் வெசாக் நிகழ்வு இடம்பெற்றது. வெசாக் தினமான நேற்று புத்தரின் பிறப்பு, இறப்பு, பரிநிர்வாணமடைந்த வைகாசி பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு அவரின் வாழ்க்கை தத்துவங்கள் அடங்கிய ஒளியூட்டப்பட்ட அலங்காரங்கள் வெசாக் வலயத்தில் காட்சிப்படுத்தப்பட்டன. மேலும் பௌத்த பக்தி கீதங்களும் இசைக்கப்பட்டன. இதேவேளை மட்டக்களப்பில் பக்திபூர்வமாக ஆரம்பமான வெசாக் தின நிகழ்வுகள், விசேட வழிபாடுகளும் அலங்கார கூடுகளும் திறந்து வைக்கப்பட்டன. யாழ்ப்பாணம் வடமராட்சி கடற்பரப்பில் 2 படகுகள் கவிழ்ந்து தந்தை, மகன் உள்ளிட்ட 4 மீனவர்கள் காணாமல் போயுள்ள நிலையில் அவர்களை தேடும் பணி கடலில் மிக தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. காணாமல் போனவர்களை மீட்பதற்காக பருத்தித்துறை கட்கோவலம் பகுதியிலிருந்து சுமார் 10 படகுகளும், முனை பகுதியிலிருந்து 10க்கும் மேற்பட்ட படகுகளும் என 20க்கும் மேற்பட்ட விசை படகுகளில் சக மீனவர்கள் கடலுக்கு சென்று தீவிர தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன் மற்றும் ரஜீவன் ஆகியோர் யாழில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் காரியாலயத்தில் சனிக்கிழமை ஊடக சந்திப்பை நடாத்தியிருந்தனர். போதைப் பொருள் மற்றும் புகையிலைக்கு எதிரான கவனஈர்ப்பு போராட்டமும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளையும் கடந்த வெள்ளிக்கிழமை சங்கானையில் இடம்பெற்றது. ஆரம்பத்தில் போதை மற்றும் புகையிலை தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக துண்டு பிரசுரங்கள் சங்கானை சந்தை கடைகளின் வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் உள்ளிட்டோருக்கு எதிராக தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலை வைத்தியர் நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்த வழக்கு எதிர்வரும் ஜூன் மாதம் 19ஆம் திகதி கட்டளைக்காக திகதியிடப்பட்டது. தெல்லிப்பளை வைத்தியசாலை புற்றுநோய் பிரிவு வைத்தியர் தொடர்பில் சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பினவர்கள் எனும் குற்றச்சாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் உள்ளிட்ட 2 வைத்தியர்களுக்கு எதிராக நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் கீழ் யாழ்ப்பாணம் மேலதிக நீதவான் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே யாழ்ப்பாணம் மேலதிக நீதவான் நீதிமன்றம் இவ்வாறு உத்தரவிட்டது. தையிட்டி சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள தமது காணிகளை மீள கையளிக்க கோரி காணி உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த விகாரை அமைந்துள்ள காணி மற்றும் அதனை சூழவுள்ள காணிகளான தனியார் காணிகளை காணி உரிமையாளர்களிடம் மீள கையளிக்க வேண்டும் என காணி உரிமையாளர்கள் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை ஆகிய 2 நாட்களும் போராட்டத்தை முன்னெடுத்தனர். இதேவேளை தையிட்டியில் சட்டவிரோத விகாரையை படம் பிடித்ததான குற்றச்சாட்டில் போலீசாரால் கைது செய்யப்பட்டு பொய் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு மல்லாகம் நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டவர்கள் 2 பிணையில் விடுவிக்கப்பட்டனர். உண்மை தன்மையினை வெளிக்கொண்டு வந்த ஊடகவியலாளர் பாலநாதன் சதீசனை போலீசார் விசாரணைக்குட்படுத்தியதை வன்மையாக கண்டிக்கிறேன் என கரைத்துறைப்பற்று பிரதேச சபையின் உறுப்பினர் தொம்மைப்பிள்ளை பவுல்ராஜ் தெரிவித்தார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைத்துறைப்பற்று பிரதேச சபை தவிசாளரின் சர்ச்சைக்குரிய குரல் பதிவு தொடர்பில் ஊடகவியலாளர் பாலநாதன் சதீசனிடம் முல்லைத்தீவு போலீசார் நேற்றைய தினம் விசாரணைகளை முன்னெடுத்தமை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார்.